ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரில் கிளைமேட்டு வெயில் கொஞ்சம் நல்லா அடிக்குது. அதனால் துணியெல்லாம் துவைச்சி காய வைக்கலான்றேன். பாப்பா சேரில் உட்கார வச்சுருக்கேன். அவளை உட்கார வச்சுட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும், இல்லைன்னா தண்ணியில் வந்து நின்றுட்டுருப்பா. அதனால் ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் டெய்லி துணி துவைச்சிட்டு தான் மக்களே இருக்கேன். ஆனால் எப்படி தான் துணி சேருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறமா துணி எல்லாத்தையும் துவைச்சதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் காய வைக்கலான்னு காய வச்சேன். ஆனால் கொடிக்கயிறு பற்றவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு 2 கயிறு வாங்கி கொடிக்கயிறு கட்டணும். கட்டினா தான் துணிங்களாம் காய வைக்க முடியும். இனிமேல் குளிர்காலம் வேறு, மழைக்காலம். பத்தலை. சேரில் கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் அந்த கட்டில் மேலே கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால் பரவாயில்ல. காய வச்சு எடுத்து வச்சுட்டு துணி எல்லாத்தையும் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு இன்றைக்கி சாமி ரூமு இப்படி தான் எங்கள் சாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஒரு 87 பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க, அதனால் ரொம்ப தேங்க்ஸு. எங்கள் பிரகதி ஃபோட்டோ இது. 1 வயசு பிறந்த நாளுக்கு எடுத்த ஃபோட்டோ. நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.